தொடர்ந்து 3 தடவை திருச்செந்தூர் வான்னு கனவுல வந்தது. திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன். திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை இருந்த நிலைமையே வேறு. இப்ப இருக்கிற நிலைமையே வேறு. இது அத்தனை முருகன் போட்ட பிச்சை. இது அத்தனை முருகன் போட்ட பிச்சை. அப்பதான் அருணகிரிநாதருடைய ஒரு வார்த்தை எனக்கு நான் வந்தது. என்னன்னா, சாமி சொல்றார், திருச்செந்தூர் போனா முருகன் உன் தலையெழுத்தை அழிச்சிருவாருன்னார். அப்ப எனக்கு அது பாட்டா தெரிஞ்சது. இன்னைக்கு அது எனக்கு வாழ்க்கையா இருக்குது. அப்ப எனக்கு அது வெறும் பாட்டு. அதனாலதான் இன்னைக்கும் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது, நெத்தியில விபூதி வைக்கும் போதெல்லாம் எனக்கு மோசமான தலையெழுத்து இருக்குது. ஆமா, அந்த தலையெழுத்தை அழிக்கிறதுக்கு முருகனுடைய பாதம் வேணும். அந்த பாதமும் ஒண்ணு, அந்த பாதத்துல பட்டு வந்த விபூதியும் ஒண்ணு. அருணகிரிநாதருடைய ஒவ்வொரு எழுத்திலும் முருகனுடைய பாதம் இருக்கிறது. அதனால இந்த விபூதியை வைக்கும்போது சொல்லுவேன், செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொருள், தேங்கடப்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடி யார்மன மாமயிலோன், வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தேன்னு விபூதியை வைக்கும் போதே எனக்குள்ள ஒரு உணர்வு வரும், இங்க முருகன் பாதத்தை வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் எந்த தலையெழுத்து எதையும் என்ன ஒன்றும் பண்ணாதுங்கிற நம்பிக்கை இல்லை. அதையும் தாண்டிய சத்தியம் இன்ன வரைக்கும் அது பழிச்சுக்கிட்டு இருக்கு.